நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் ஸ்ரீராம ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே. வணக்கம் தோழர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வெள்ளியங்கிரி பயணத்தில் முதல் மலையிலேருந்து 4வது மலை வரையும் நம்ம பார்த்துட்டோம். வெள்ளை பிள்ளையார் கோயிலிருந்து 4வது மலையில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சன்ரைஸ் பார்த்தோமே ஞாபகம் இருக்கா? ஓகே, அதை தாண்டி நம்ம பிரயாணம் பண்ணுறப்ப நம்ம 5வது மலையை நோக்கி நம்ம நடந்து போவோம். இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சமதளமாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக நடக்க முடியும். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து அந்த வியூஸ் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதனாலேயே நீங்கள் நைட்டு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வரப்போ நீங்கள் அதிகாலையில் நீங்கள் வருவீங்க. உங்களுக்கு வெயிலும் ரொம்ப பெருசாக இருக்காது. உங்களால் அந்த வியூ பாயிண்டில் நின்று அங்கே அந்த வியூஸ் எல்லாத்தையுமே நல்லா ரசிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த பீமன் கலியுருண்டையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி இங்கே நமக்கு ஓட்டன் சித்தர் சமாதியும் இருக்கும். ஓகேவா? அந்த சமாதியை நீங்கள் தரிசனம் செஞ்சுக்கிட்டு அங்கே விபூதியை எடுத்து நீங்கள் நெத்தியில் விட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் பாருங்கள். ஈஸியாக உங்களால் 6வது மலை ஏறி இறங்கி ஆண்டி சுனையில் நீங்கள் குளிச்சுட்டு 7வது மலையில் இருக்க வெள்ளியங்கிரீஷன் அந்த ஈஸ்வரனை நீங்கள் தரிசிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக. இதுக்கப்புறம் உங்களோட பாதை ரொம்ப சுலபமாக இருக்கும். பட் இருந்தாலும் 7வது மலை ரொம்பவும் கடினம். மன வலிமை மிக்க மனுஷங்களால் மட்டும்தான் அதை ஏறி இறங்க முடியும். ஸோ மன தளர்வு மனச்சோர்வு இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு ஏற பாருங்கள். ஸோ 7வது மலை ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குற பாதை எல்லாமே 4வது மலை, அதுக்கப்புறம் 5வது மலை தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே இதில் ஓட்டன் சித்தர் சமாதியும் நான் காமிக்க போகிறேன். ஸோ கண்டு கலையுங்க. இந்த மலை எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே விபூதி கொட்டின மாதிரி இருக்குது பாருங்கள். அது மேபி அந்த கால்சியம் அந்த டெபாசிட்ஸா என்னன்னு தெரியல. எப்பயுமே இந்த பாறைகள் எல்லாமே 3 விதமாக பிரிக்கப்படும். ஒன்று செடிமெண்ட்ரி ராக்ஸு, இன்னொன்று இக்னியஸ் ராக்ஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா மெட்டாமார்பிக் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3 விதமான பாறைகள் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ பசால்ட்டு, கிரானைட்டு, இந்த மாதிரி விதவிதமாக இருக்குது இல்லையா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜியாலஜி, அந்த ஜியாலஜி படித்தவங்களுக்கு தெரியும். நான் சிவில் இன்ஜினியரிங் தான் முடிச்சன்றதுனால எங்களுக்கு ஒரு செமஸ்டரில் ஜியாலஜி பேப்பரும் வந்தது. அதனால் அந்த பாறைகள் பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஸோ மேபி அந்த பாறையில் இருக்கிற அந்த இதுதான் அந்த கால்சியம்ஸோ இல்லைனா அந்த ஒரு தாதுக்களோ உங்களுக்கு இந்த மாதிரி காலப்போக்கில் அது மண்ணாக மாறி அது உதிர்ந்து அது உங்களுக்கு பார்க்குறப்ப விபூதி மாதிரியே தான் இருக்குது. ஸோ தொட்டு பார்க்குறப்ப கூட அது விபூதி மாதிரியே தான் இருக்குது. அதிசயமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த மலை எல்லாமே பார்த்தீங்களா, அந்த ஒட்டன் சித்தர் சமாதி கிட்ட போகிறப்பெல்லாம் ஃபுல்லாக விபூதி மலை, இது விபூதி, இந்த விபூதியெல்லாம் நம்ம கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. விபூதின்றது வேறு, இங்கே இருக்க இந்த தாதுக்கள் வேறு. பட் பார்க்குறதுக்கு விபூதி மாதிரியே தான் இருக்குது. அதிசயம்தான். இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் தபஸ் செஞ்சதாகவும் அர்ஜுனருக்கு பாசுபதாஸ்திரம் என்கின்ற ஒரு அஸ்திரத்தை சிவபெருமான் மனவ கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த யுகத்திலருந்தே, அந்த துவாபர யுகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த யுகத்திலருந்தே பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு நிறைய கதைகளில் சொல்லப்படுற விஷயம் எல்லாமே இங்கே நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அந்த சூழல் அங்கே பார்த்தீங்கன்னா பீமன் கலியுருண்டைன்னு இருக்குது. அந்த இடத்துல அர்ஜுனர் தபஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நம்ம கேட்குறப்ப நல்லா இருக்குது. ஒரு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு மலை இருக்குதுன்னா அந்த மலையே பார்த்திங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது உயிர்த்தெழுந்திருக்கும். அது இன்னும் கூட அந்த மலை அப்படியே தான் இருக்குது. அப்போ அந்த மலை மட்டும் பேசுச்சேன்னா அது அந்த பல்லாயிரக்கணக்காக என்னென்னலாம் நடந்தது, யார் யாரெல்லாம் வந்தாங்க, யார் யாரெல்லாம் இறந்தாங்க, யார் பிறந்தா, யார் இறந்தா, யாருக்குள்ளே யாருக்கு சண்டை நடந்தது, எந்த யுகத்தில் யார் இருந்தாங்க, எந்த கடவுள் மனுஷ ரூபம் எடுத்தாங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மலைகளால் பேச முடிஞ்சால் அதை நம்மக்கிட்ட பேசி சொல்லும் இல்லையா? ஆனால் அது பேசாது அல்லவா? நம்மளால் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறப்ப உணர முடியும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நம்மளால் உணர முடியும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பதிவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஓட்டன் சித்தர் சமாதி. இந்த ஓட்டன் சித்தர் யாருன்றதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறப்ப எனக்கு அவர் பற்றின விஷயம் ஒன்றும் பெருசாக தெரியல. உங்கள் யாருக்காவது அவரை பற்றின விஷயம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க.
ஆனால் நிறைய பேரால் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, இந்த முதல் மலை ஏறுறப்ப அங்கே படிக்கட்டுகள் மாதிரி அமைச்சிருக்காங்க இல்லையா, அந்த படிக்கட்டுகள் அனைத்தையுமே சிரமம் பார்க்காம அமைச்சு கொடுத்தவர் இந்த ஓட்டன்சித்தர் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது ரொம்ப பெரிய விஷயங்க. அது அவர் தனியாக சாதிச்சாரா, அங்கே இருக்கவங்களோட துணையோட சாதிச்சாரான்றதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த முதல் மலை ரொம்பவும் கடினமாக ரொம்ப ஸ்டீப்பாக இருக்க இடத்துல அங்கேயே பார்த்திங்கன்னா ஏறுறப்ப கஷ்டமாக இருந்தால் நிறைய பேர் அங்கேயே பின்தங்கிடுவாங்க. ஆனால் அந்த ஒரு பாதையை நல்லா படிக்கட்டுகள் போட்டு அமைச்சு கொடுத்த அந்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைங்கரியத்தை இவர் இந்த ஓட்டன்சித்தர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவருக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறது, நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவரோட சமாதி அது ஜீவசமாதியா என்னன்னு தெரியல. ஸோ சித்தரன்னாலே மோஸ்ட்லி ஜீவசமாதி தான் அடைவாங்க இல்லையா, அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. அவங்க பாருங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்காங்கன்னு. அந்த ஒரு இடத்துல ஜஸ்ட் ஒரு 3 months மட்டும்தான் கூட்டங்கள் வரும். அதுக்கப்புறம் அது ஒரு ரொம்ப அமைதியான ஒரு இடம். அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறது நினச்சாங்கன்னா அதுக்கப்புறம் கூட சித்தர்கள் இல்லையா, அவங்க விதவிதமான ரூபத்தில் ரூபம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உருவம் இல்லாத தன்மையில் கூட அவங்க அந்த மலையை உலா வரலாம், அங்கே இருக்க அந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்ணலாம். இது எல்லாமே நம்ம 3 dimensional வேர்ல்டில் இருக்கும். ஆனால் இதை தாண்டி எத்தனையோ டைமென்ஷன் நம்ம உலகத்தில் இருக்கிறதா எல்லோரும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அறிவியலாளர்களாலவே இதெல்லாமே ஏற்றுக்கப்படுற ஒரு நேரத்தில் ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ நமக்கு நடக்க சான்சஸ் இருக்குது. உயிர் பிரியுதுன்னு சொல்கிறோம். அந்த உயிர் ஒரே அடியாக எங்கேயும் போயிடாது. இந்த உடம்பு தான் அழிஞ்சு போச்சு, ஆனால் அந்த உயிர் எப்பயுமே இங்கே எங்கேயாவது தான் இருக்கும். எனர்ஜி cannot be created nor be destroyedன்னு சொல்கிறாங்க. அதாவது அதை உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. ஸோ எனர்ஜி கேன் பி transformed from one form to another. அதாவது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு எனர்ஜி கன்ஃபார்ம் ஆகுமே தவிர, அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமே தவிர, ஆனால் அந்த எனர்ஜி இல்லாமல் போயிடாது. அதுதான் ஒரு உயிர் பிறக்குது. இப்போ எங்கள் அம்மாலாம் 67 வயசு வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த உயிர் பிரிஞ்சு போச்சு. அந்த உயிர் இல்லாமல் போயிருக்காது, அந்த ஆன்மா எங்கேயாவது இருக்கும். மேபி அவங்களோட கர்மாவின் அடிப்படையில் மறுபடியும் பிறக்காமையும் போகலாம், முக்தி கிடச்சிருக்கலாம், எத்தனையோ நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே சயின்ஸாகவும் அறிவியல் ரீதியாகவும் நமக்கு எல்லாரும் இப்போல்லாம் எக்ஸாம்பிள்ஸோட ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு வராங்கன்னா அப்போ இதெல்லாமே அதிசயமாக இருக்குல்ல. ஸோ இந்த பிரபஞ்சமே ஒரு புதிரான ஒரு அதிசயமான ஒரு உலகம். ஸோ ஒரு மாய உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். அதில் நல்ல சக்திகளும் இருக்கலாம், கெட்ட சக்திகளும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு அது தெரியாது, அவ்வளோதான். ஸோ தெரியாத வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிக்கலாம். ஸோ நல்ல சக்திகள் கடவுள்னு யாராவது இருந்தால் நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்வாங்கன்னு நம்ம ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழலாம். ஸோ நான் சொல்கிற இந்த தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ எந்த அளவுக்கு இதெல்லாம் ஏற்புடையது, நீ என்னடா நீ குட்டாம்போக்கில் உன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் சொல்லாதீங்க. நான் இத்தனை வருஷமாக நான் ஃபீல் பண்ண ஒரு சில விஷயங்கள், நான் படித்த விஷயங்கள், நான் கேட்ட விஷயங்கள், நான் உணர்ந்த விஷயங்கள், இதெல்லாம் தான் நமக்கு இப்போ அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில் நம்ம மாறி இருக்கோம்ல, அதனால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி சுற்றி பீமன் கலியுருண்டை கிட்ட வந்தாச்சு. அதையும் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டீங்க. ஸோ அர்ஜுனர் தபஸ் பண்ண இடத்துக்கு நான் ட்ரெக்கிங் போய் வந்திருக்கேன். நான் வெறுங்காலில் நடக்க முடியாதுன்னு சொல்லி ஷூ போட்டு போயிருந்தேன். ஸோ ஷூ போடாமல் ட்ரை பண்ணியிருந்தால் ரொம்ப நான் போயிருப்பேன். பட் எல்லா பசங்களும் 10ல் ஒருத்தர் 2 பேர் தான் ஷூ போட்டாங்க. மற்ற 8 பேரும் 8 ஜென்ஸு, லேடிஸ் ரொம்ப கம்மி. 100ல் 1000ல் 2 லேடிஸ் தான் பார்த்தேன் நான். ஓகேவா? ஸோ லேடிஸ் யாரும் இந்த மலை ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் அதை தாண்டியும் அவங்க ஏறி இருந்தாங்க. அந்த உள்ளூர்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சபரிமலை மாதிரி இங்கேயும் ஐதீகம்லாம் இருக்குது. ஸோ 10 வயசுக்குள்ளே இருக்க கேர்ள்ஸு 60 வயசுக்கு மேற்பட்ட லேடிஸ் மட்டும்தான் ஏறணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பதிவின் மூலமாக 5வது மலை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வெள்ளியங்கிரி ஈசனே போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. See you with another interesting video. Until then, have a great day. Bye bye.